if the selling price of 10 rulers is same as the cost price of 15 rulers, find the profit. So நம்ம இதை குழப்பாம பார்க்கணும். காஸ்ட் பிரைஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ காஸ்ட் பிரைஸ் தான் எக்ஸ், செல்லிங் பிரைஸ் எக்ஸ் கிடையாது. இப்போ ஒரு ரூலரோட காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ரூலர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, so what is the cost price of 15 rulers? 15 rulers என்னவா இருக்கும்? 15x இருக்கும். இப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 rulers or 10 rulers எவ்வளவா இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 rulers எவ்வளவா இருக்கும்? 10x இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம காஸ்ட் பிரைஸ் மட்டும். இப்போ நமக்கு செல்லிங் பிரைஸ் தெரியாது. ஆனா நமக்கு கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 rulers is equal to என்னது cost price of 15 rulers. ஓகேவா? ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 rulers வந்து 10x போடக்கூடாது, தப்பு. நமக்கு எக்ஸ்ன்றது என்னது காஸ்ட் பிரைஸ் மட்டும்தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 15 rulers என்னது 15x. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 rulersக்கு என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 rulers is 15x. கிளியரா? சோ இதுல இருந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம கிளியரா எழுதிக்கலாம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ்னா அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். குவான்டிட்டி சேமா தான் இருக்கணும். 10 பொருள் வாங்கிட்டு 15 பொருள் விற்கிறதுக்கு உண்டான அளவை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எதை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் பிரைஸ், நமக்கு இங்க 10 ரூலர்ஸ் தான் தெரியும். அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் என்னது? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் என்னது 10x. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் என்னது? சேம் குவாண்டிட்டி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். நமக்கு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் தான் இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் எவ்வளோ? 15x. பாத்தீங்கன்னா 10 இது சேம். இது காஸ்ட் பிரைஸ் 10x, செல்லிங் பிரைஸ் 15x. அப்போ எது கிரேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இங்க கெயின் கிடைச்சிருக்கும். So what is gain? Gain or profit? Gain is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம்னா selling price minus cost price. Selling price என்னது இங்க 15x minus cost price என்னது 10x. So what is the gain? Gain is equal to 5x. Gain என்னது 5x. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Gain percentage கேட்டிருக்காங்க. Gain percentage எப்படி calculate பண்ணணும்? Formula என்னது? Gain by CP cost price multiply by 100. So what is here gain? Gain is 5x. Gain என்னது 5x. What is cost price? Cost price of 10 rulers என்னது? First cost price கிடையாது. நம்ம எந்த ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்றோமோ அதை தான் எடுத்துக்கணும். 10x into 100. So நமக்கு என்ன ஆகும்? This x cancel, இந்த 0 cancel. அப்போ remaining என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 into 10 is 50. 50% is your answer. So what is the gain percentage? Gain percentage is equal to 50%.